எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நிவேதா. என்னோட மாவட்டம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம். நாங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன ஊர்ல நான் ஒரு அரசு பள்ளியில தான் படிச்சேன். என்னோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நான் தான் பெரிய பொண்ணுன்றதுனால ஸ்கூல்லாம் படிக்கும்போது எனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லி தரதுக்கெல்லாம் பெருசா அக்கா தங்கச்சி இல்ல பக்கத்துல இருக்கவங்க அந்த மாதிரியான இல்லை. ஏன்னா நாங்க ரொம்ப இன்டீரியரா உள்ள இருந்தோம். ஸோ அப்போ அந்த டைம்ல எல்லாம் என்னோட டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து டியூஷன் போய் படிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஈவினிங்ல எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. எடுத்து எனக்கு நல்லா சொல்லி தருவாங்க. நான் 9th 10th எல்லாம் வரும்போது மேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மேக்ஸ் எல்லாம் எப்படின்னா நமக்கே தெரியும்ல, மேக்ஸ் 10th மேக்ஸ்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் அவங்க வந்துட்டு எனக்கு நீ சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரீ டைம்ல எல்லாம் வீட்டுக்கு வா, நான் உனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன், அப்போ உனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா புரியும். எனக்காக ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மட்டும் தனியாக கிளாஸ் எடுப்பாங்க. இல்லை என்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்களும் வந்துட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸ்கூலிங்க்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு 3 years வந்து வெளியே போக முடியல. ஸோ அந்த டைம்ல நான் அப்படியே ரொம்ப டவுன் ஆயிட்டேன். நான் அப்படியே தான் இருந்தேன். சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது, இருக்கும். பட் வெளியே போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல என்னோட ஸ்டாஃப், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணி, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ வந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணு, அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்னாலுமே எனக்கு வெளியே போகும்போது நான் எப்படி இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் கண்டினியூஸ் சப்போர்ட்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு வந்து நான் திரும்ப திரும்ப அதை கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட ஸ்டாஃபும் சரி. என்னோட ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து திரும்ப கால் பண்ணி என்கிட்ட சொல்லணுன்றது இல்லை. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து திரும்ப வந்து அகைன் என்னோட நம்பர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு திரும்ப வந்துட்டு, நீ வந்து இல்லை, நீ வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ண, ஏதாவது நீ இன்னும் பெட்டரா பண்ணணும், இப்படியே ஸ்டாப் ஆயிடாத, இது உனக்கான வந்து ஒரு எண்டு கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. திரும்ப நான் ஓகே நம்ம வெளியே போகணும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் சொசைட்டியை ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நம்ம ஒரு சடனா ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து இந்த சமுதாயத்தை வந்து பாக்குறோம், எல்லாரும் நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது எனக்கும் நிறைய தடைகள் இருந்துச்சு. அந்த தடைகள்லாம் தாண்டி வர்றதுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. ஒரு பேலன்சிங் பண்ண முடிஞ்சது என்னால. எப்படி அதை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஸ்டாஃப் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால் பண்ணிட்டு, நிவேதா நீ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும், ஃபர்ஸ்ட் வந்துருவியா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப ஃபர்ஸ்ட் மார்க் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் அவங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன், அந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, நீ அப்பப்போ எனக்கு கால் பண்ணி கேட்ட அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் நமக்குள்ளே அப்போ நம்மளாலையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்க முடியுமா அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள், தாக்கங்கள்லாம் எனக்கு கூட வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானும் காலேஜ் எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் எல்லாம் வாங்கி ஒரு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்தேன். கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு நான் இப்போ வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, பேர்ன் விக்டிம்ஸ்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். மோஸ்ட்லி வந்து யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, நம்ம வெளியே போகலாமா, போக முடியுமா. ஏன்னா எனக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் யாரையுமே பெருசா வந்து வெளியே பார்த்ததில்லை, யாருமே வெளியே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் வெளியே எனக்கு ஃபர்ஸ்ட் வெளியே வர்றதுக்கு காரணமா இருந்தது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுனால தான். ஸோ அப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது நான் நிறைய பேருக்கு டெய்லி வந்து ஒரு 10 to 20 பேர்ன் விக்டிம்ஸ்க்கு வந்துட்டு கவுன்சிலிங் கொடுப்பேன். ஸோ அவங்க எப்படி வந்து வெளியே போய் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும், அவங்க வந்தால் மட்டும்தான், இப்போ நான் எப்படி வெளியே வந்தேனோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தேன். அது நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி சொல்றதுன்னா, அதுவும் சொசைட்டி தான். ஏன்னா நம்ம வெளியே போகும்போது நம்மளை ரொம்பவே வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால திரும்ப போறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். பட் அவங்க பண்ண நம்ம திரும்ப போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களும் சேஞ்ச் ஆயிடுவாங்க, நம்மளும் சேஞ்ச் ஆயிடுவோம். நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாவே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்த இன்சிடென்ட் என்னன்னா, நான் ஒரு 6 months எல்லாம் போயிடுச்சு. எல்லாரும் பார்ப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து ஒரு 2 years முன்னாடி ஹாஸ்பிட்டல் வந்தப்போ நான் அவங்கள பார்த்தேன், அப்போ நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, எனக்கு அப்போ எதுவும் பெருசாக தோணலை, நான் வீட்டுக்கு போயிட்டு நிறைய யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இந்த இன்சிடென்ட், எனக்கும் இந்த மாதிரி ஒரு பேர்ன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 3 years வந்து நான் வேலைக்கு போகல, வீட்டிலேயே தான் இருந்தேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். உங்களை வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து இப்போ நான் வந்து ஒரு லாஸ்ட் 6 months வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய எனக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ன்னு அது சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ட் எப்படி வருது அப்படின்னா, நமக்குள்ள ஏற்படுற விஷயங்களும் தாக்கங்களும் மட்டும்தான். அதை தாண்டி வேற எதுவும் வந்துடாது. இன்னொரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, என்னோட பொண்ணு அவங்களோட பொண்ணுக்கு வந்து ஆசிட் பட்டுருச்சு. ஸோ உங்க ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சின்ன பாப்பா அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை மாதிரியான இப்படி எல்லாம் வெளியே வரும்போது, ஒர்க் பண்ணும்போது, இந்த மாதிரி எல்லாரையும் பார்க்கும்போது தான் என்னோட பொண்ணு வளர்ந்து வரும்போது அவ இன்னும் தைரியமா வளர்ந்து வருவா. அவளுக்கு எதுவுமே ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என் பொண்ணு எப்படி வளர்ந்து வரும்போது ஏதாவது ஃபீல் பண்ணுவா, அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா நான் வந்து அது பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம நிறைய பேரை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. நான் மற்றவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது எப்படி இவ்வளோ மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றது அதே தான். நம்மளோட பேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்றதா. நம்மளோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் போக முடியும். நானும் ஒரு தமிழ் மீடியத்துல ஒரு டியூஷன் இல்லை ஒரு கோச்சிங் சென்டர் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே எனக்கு கிடையாது. இல்லை எனக்கு மேல அக்கா அண்ணா தம்பி எப்படி சொல்லித்தரதுக்கும் யாரும் கிடையாது. என்னை சுத்தி இருந்த என்னோட ஸ்டாஃப், ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாருமே முயற்சி பண்ணி தான் ஒரு அந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு என்னால் வர முடிஞ்சிருக்கு. ஸோ என்னால் ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்து இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக வர முடிஞ்சுது அப்படின்னா, என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்குமே எல்லாருக்குமே, அரசு பள்ளியில் படிக்கிற எல்லாருமே ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ் வழி கல்வின்றது வந்து நம்மளோட பெருமையாக நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில இருந்து தான் எந்த ஒரு விஷயமானாலுமே ஆரம்பிக்கும். அங்கே நமக்கு வந்து ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த தடையை தாண்டி வரது இன்னும் கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து சொசைட்டி எப்படி வேணாலும் ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வீடுன்றது வந்து இன்னும் கூட நமக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். எப்படின்னா அதை தாண்டிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து சொசைட்டியை ஈஸியாகவே வந்து ஃபேஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்து என்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முடியலனாலுமே நம்ம பொண்ணு வந்து மனசு விட்டுறக்கூடாது, எதா இருந்தாலும் அவளை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். என்னோட அப்பா, என்னோட அம்மா, பாட்டி எல்லாருமே வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து விடலை, அப்படி எனக்கு அலோ பண்ணல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அங்க வரவே முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நிறைய வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெக்ஸ் ஆயிடுறாங்க. மார்க் கம்மியாக வந்தது, மார்க் மட்டுமே வந்து நம்மளை மதிப்பிட்டுரும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ அதனால பேரண்ட்ஸும் வந்து, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு அடுத்தடுத்து வர முடிஞ்சுது. ஸோ வந்து நீங்களும் வந்து பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். உங்களோட பிள்ளைங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெற்றோர்களான நீங்களுமே வந்து முதல்ல உங்களோட குழந்தைங்களை வந்து நம்புங்க. மறுபடியும் சொல்றேன், மார்க் மட்டுமே நம்மளை வந்து மதிப்பிட்டுறாது. ஒரு முதல் மதிப்பெண்ணோ இல்லை வந்து நான் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அதை நோக்கி பயணிக்க நீங்க வந்து ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க தான் உதவணும். நமக்கு வந்து ஒரு நல்ல பள்ளி சூழலும் நல்ல குடும்பமும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால இந்த சமுதாயத்தை வந்து எப்படினாலும் ஒரு தன்னம்பிக்கையோட நம்மளால எதிர்நோக்கி பயணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டாலும் தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்மளுடைய நாளைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பள்ளியில இருந்து, ஒரு குடும்பத்துல இருந்து தான். முதல்ல இது வந்து குடும்பத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒரு பள்ளின்ற கட்டமைப்புக்குள்ளேயே போறாங்க. ஸோ பள்ளியும் அந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து ஒரு மாணவனுக்கு கொடுத்துருச்சு. நம்மளும் ஒரு தன்னம்பிக்கையோட வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எப்படியான சமுதாயத்தையுமே நம்மளால முன்னோக்கி நகர முடியும். நம்மளும் ஒரு தன்னம்பிக்கையா ரொம்ப சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கையை வந்து பயணிக்க முடியும். ஏன்னா வாழ்க்கைன்றதே ஒரு பயணம் தான். அதை வந்து நம்ம தன்னம்பிக்கையா பயணிக்கணும். நன்றி.